ஓகே. வானத்துலேருந்து சூரிய ஒளி வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அட்மாஸ்பியர்க்குள்ள வருது. இப்ப சூரிய ஒளிக்கு முதல்ல என்ன ஆகும்? அதோட பயணம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி நம்ம காத்துல படும்போது, நம்ம காத்துல நெறைய நெறைய கைண்ட் ஆஃப் கேஸஸ் இருக்கு. கரெக்ட்டா? வேற வேற மாலிக்யூல்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்கு. ஹைட்ரஜன், ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்ஸிஜன் அப்படின்னு. ஸோ, ஒரு ஒரு கேஸ் மாலிக்யூல் வழியாவும் இந்த ஒளி பாஸ் ஆகணும். ஓகே. ஸோ, இந்த ஒளி ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஸிஜன் மாலிக்யூல் வழியா பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் இந்த ஒலிக்கு? இந்த ஆக்ஸிஜன் மாலிக்யூல் வேற ஒரு மீடியம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆக்ஸிஜன் மாலிக்யூலுக்கு வெளியில இருக்கிற காத்து வேற மீடியம்னு யோசிக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த வெள்ளை கலர் சன்லைட்டுக்கு அது ரிஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணும். கரெக்ட்டா? அதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் பார்த்தோம். ஓகே. ஸோ ரிஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணும்போது வெள்ளை கலர் லைட். ஸோ ஆக்சுவலி சூரியன் லைட் மஞ்சள் கிடையாது. ஆக்சுவலி சூரியனோட லைட் வெள்ளை கலர். ஆனா நம்ம என்ன பார்த்தோம்? வெள்ளை கலர் லைட் மெனி டிஃப்ரெண்ட் கலர்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு லைட். 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸான உருவாக்கப்பட்ட ஒரு லைட். ஸோ வெள்ளை லைட் இந்த வெள்ளை லைட்டை நான் ஈஸியா இருக்கிறதுக்காக கருப்பா வரையறேன். உங்களுக்கு அப்பதான் கண்ணுக்கு தெரியும். ஸோ வெள்ளை லைட் 7 கலரா ஸ்ப்ளிட் ஆகிடும். ஆனா ஒரு ஒரு கலரும் வேற வேற ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் லைட் ரொம்ப ஸ்லோவாகவும், ப்ளூ கலர் லைட் ரொம்ப ஃபாஸ்டாகவும் டிராவல் ஆகும். அதே மாதிரி இந்த ஆக்ஸிஜன் மாலிக்யூல் வெளியில வரும்போது இந்த ஒளி திருப்பி இன்னொரு தடவை ரிஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணும். திருப்பி இந்த ப்ளூ லைட் பயங்கர வெளியில அவுட்வர்டா டிராவல் பண்ணும். இந்த ரெட் லைட் இன்வர்டா டிராவல் பண்ணும். இப்படியாக நம்ம சூரிய ஒளி ஒரு ஒரு கேஸ் மாலிக்யூல் வழியா பாஸ் ஆகும்போது அதோட ஒரு ஒரு காம்பனன்ட் கலர் லைட்டும் வேற வேற டைரக்ஷன்ல ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே. இதுதான் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். ஸ்கேட்டரிங்னா என்னன்னா பரப்புறது. ஆக்சுவலி நம்ம கேஸ் மாலிக்யூல்ஸ்லாம் காத்துல இருக்கிற கேஸ் மாலிக்யூல்ஸ்லாம் சூரிய ஒளியை வேற வேற டைரக்ஷன்ல பரப்பிடும், ஸ்கேட்டர் பண்ணிடும். வெறும்ன வெள்ளை கலர் லைட்டை மட்டும் அப்படியே ஸ்கேட்டர் பண்ணாது. வெள்ளை கலர் லைட்டை வேற வேற காம்பனன்ட் கலர்ட் லைட்ஸா பிரிச்சு ஒரு ஒரு காம்பனன்ட் கலர்ட் லைட்டும் வேற வேற டைரக்ஷன்ல ஸ்கேட்டர் ஆகிடும். ஏன் அப்படி வேற காம்பனன்ட் கலர்ஸ் வேற வேற டைரக்ஷன்ல ஸ்கேட்டர் ஆகுதுன்னா, ஏன்னா ஒரு ஒரு லைட் கலருக்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கு, ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் இருக்கு. இதுவும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். ஸோ ரெட் லைட் இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா பயங்கர ரெட்டா இருக்கு, செக்க செவந்த வானமா இருக்கு. ஏன்னா சூரிய ஒளி வெள்ளை கலர் லைட் தான். ஆனா இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ்லாம் எப்படி ரிஃப்ராக்ஷன் பண்ணிருக்குன்னா, எப்படி ஸ்கேட்டரிங் பண்ணிருக்குன்னா, ரெட் லைட் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணிருக்கு இந்த ஸ்கேட்டரிங்க்கு அப்புறமா. ஆனா ப்ளூ லைட் ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ ரெட் லைட் கீழே தாழ்வா நம்மளுக்கு தெரியுது, ப்ளூ லைட் மேல பேக்ரவுண்ட்ல தெரியுது. ஸோ நம்ம சூரிய ஒளி ஆக்சுவலி ஸ்கேட்டர் ஆகப்பட்டிருக்கு வானத்துல. இந்த ஸ்கேட்டரிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபினாமினன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நேச்சுரல் விஷயம். இது நிறைய கைண்ட்ஸா நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. கிளாசிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு குவிக் திங். என்ன எழுதியிருக்கு? ஸ்கேட்டரர்னா என்னது? ஸோ என்ன பார்ட்டிக்கிள் நம்ம ஒளியை ஸ்கேட்டர் பண்ணி வேற வேற டைரக்ஷன்ல அனுப்புதோ அந்த பார்ட்டிக்கிள் பேரு தான் ஸ்கேட்டரர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ல எந்த விஷயம் நம்மளோட லைட்டை ஸ்கேட்டர் பண்ணுது? ஆக்சிஜன் மாலிக்யூல். கரெக்டா? ஸோ அதுதான் ஸ்கேட்டரர். அதான் இங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கேட்டரிங் எப்படி நம்ம வகைப்படுத்தலாம்? ஒரு பீம் ஆஃப் லைட் ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிக்கிள் ஆஃப் அ மீடியம் கூட இன்டராக்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு ஒளியோட ஒரு பிம்பம் ஒரு மீடியமோட ஒரு பார்ட்டிக்கிள், தட் இஸ் அந்த ஸ்கேட்டரர் கூட அது தொடும்போது, அது வழியா அது புகுறும் போது, ஓகே, வேற வேற விதமான ஸ்கேட்டரிங்கை அண்டர்கோ பண்ணும். ஸோ எப்படி நம்ம ஸ்கேட்டரிங்கை கிளாஸிஃபை பண்ண போறோம்னா, அந்த உள்ள போற ஒளிக்கும் வெளியில வர ஒளியோட பிம்பத்துக்கும் என்ன எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ண போறோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒளி உள்ள போகிற ஒளியோட ரேக்கு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவல் உண்டு. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தோம். ஸோ உள்ள போற பீம் ஆஃப் லைட்டுக்கு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ். அது உள்ள அந்த மாலிக்யூல் ஸ்கேட்டரருக்கு உள்ள போயிட்டு ஸ்கேட்டர் ஆகி வெளியில வரும்போது அதுக்கு வேற ஒரு எனர்ஜி இருக்க சான்ஸ் இருக்கு. இது y அப்படின்னு எழுதலாம். சப்போஸ் எக்ஸ் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு y எனர்ஜினா, தட் இஸ் உள்ள போற பீம் ஆஃப் லைட்டுக்கும் வெளியில வர ஸ்கேட்டர்ட் பீம் ஆஃப் லைட்டுக்கும் சேம் எனர்ஜி இருந்ததுன்னா, அப்ப we will call this phenomenon as elastic scattering. ஸோ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்ன அர்த்தம்னா, உள்ள போற பீம் ஆஃப் லைட்டுக்கும் ஸ்கேட்டரர் வழியா வெளியில வர பீம் ஆஃப் லைட்டுக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் எனர்ஜி இருந்ததுன்னா, அப்ப நம்ம இந்த ஸ்கேட்டரிங் ஃபினாமினனை எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். அதுவே
உள்ள போற பீம் ஆஃப் லைட், அதாவது சூரியன் கிட்டேந்து வர ஃப்ரெஷ்ஷான பீம் ஆஃப் லைட் வந்து அந்த ஸ்கேட்டரர் அப்படிங்கிற ஆக்சிஜன் மாலிக்யூலோ இல்ல கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூலோ குள்ள புகுந்து அதே பீம் ஆஃப் லைட் வெளியில ஸ்கேட்டர்ட் ஆகி வரும்போது அந்த வெளியில வர பீம் ஆஃப் லைட்க்கு வந்து கம்மியான எனர்ஜி இருந்ததுன்னா உள்ளார வர பீம் ஆஃப் லைட் ஓட ஓகே, இல்லைன்னா வந்து உள்ளார வர பீம் ஆஃப் லைட்டுக்கு கம்மியான எனர்ஜி இருந்ததுன்னா ஆனா வெளியில வர பீம் ஆஃப் லைட்டுக்கு அதிகமான எனர்ஜி இருந்ததுன்னா, தட் இஸ் எப்பப்பெல்லாம் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யோ அப்பப்பெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஸ்கேட்டரிங் ஃபினாமினன் வந்து இன்எலாஸ்டிக்கா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட், இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட்னா உள்ளார வர பீம் ஆஃப் லைட்டுக்கும் அவுட் கோயிங் பீம் ஆஃப் லைட்டுக்கும், அதாவது ஸ்கேட்டர்ட் பீம் ஆஃப் லைட்டுக்கும் சேம் எனர்ஜி இல்லைன்னா, தட் இஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யா இருந்ததுன்னா அப்ப வந்து we'll call this scattering as inelastic. Okay. இப்ப எந்த மாலிக்யூல் எந்த மீடியம்னால வந்து இந்த ஸ்கேட்டரிங் ஆகுதோ, அதாவது அந்த ஸ்கேட்டரரோட சைஸ் அண்ட் அந்த ஸ்கேட்டரரோட நேச்சர் எப்படி அப்படிங்கறத பொறுத்து ஜென்ரலா நம்ம ஸ்கேட்டரிங்க 4 வகையா பிரிக்கலாம். ராலே ஸ்கேட்டரிங், மை ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங் அண்ட் ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு. எப்படி நம்ம வந்து இன்சிடென்ட் அண்ட் ஸ்கேட்டர்ட் பீமோட எனர்ஜியை கம்பேர் பண்ணி எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் அப்படின்னு ஒரு பிரிவு வச்சிருக்கோமோ, அந்த மாதிரி இது வந்து ஸ்கேட்டரரோட சைஸை பொறுத்து இருக்கிற 4 பிரிவுகள். இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல படிக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஒளியோட இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வண்டர் பண்ணிட்டே படிங்க சயின்ஸை. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன்.